நம்மளோட க்ளூட்டியல் ரீஜன் அதாவது பட்டெக்ஸ் ரீஜன்ல வந்துட்டு இந்த குட்டி குட்டியா ஆக்னி மார்க்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ், பட் ஆக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எனக்கும் இருக்கு மேம், என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி குடிங்க. உங்க உடம்பு ட்ரை ஆகிறதுக்கும் உடம்புல வந்துட்டு நீர் தன்மை ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா இது ஒரு சிம்டமா நமக்கு காட்டும். ரெண்டாவது, ஒபிசிட்டியா இருக்கீங்க, உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கீங்கன்னா ஏதாவது பண்ணி அதை குறைங்க, ரொம்ப ஹெல்தியான வேல குறைங்க. அண்ட் ஆல்சோ நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு சில டெஃபிஷியன்சினாலையும் இருக்கலாம். மெயினா இது வந்துட்டு விட்டமின் ஏ, டி, இ அண்ட் சி டெஃபிஷியன்சியா இருக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு உணவு பழக்கம் சொல்றேன், அதெல்லாம் ரெகுலராகவே உங்க ரொட்டீன்ல ஆட் பண்ணுங்க. விட்டமின் ஏக்கு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. விட்டமின் டிக்கு பாதாம் எடுத்துக்கலாம், எக்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். விட்டமின் இக்கு நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சூரியகாந்தி விதைகளை வந்துட்டு நீங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பீங்கல்ல, அதுக்குள்ள ஒரு 8 to 10 விதைகளை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். விட்டமின் சிக்கு வந்துட்டு பெரிய நெல்லி, பப்பாயா, கொய்யாக்கா, பிரக்கோலி மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 90 days நீங்க எடுத்துட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ஒர்க் அவுட்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த பட் ஆக்னி வந்துட்டு நிறைய மறைஞ்சிட்டு வரதை நீங்களே பார்ப்பீங்க.